பொதுவாக ஒரு நூலை எழுதுவதற்கு 1 தொடக்கம் 2 அல்லது 3 ஆண்டுகள் எடுக்கும். உங்களுக்கு தெரியுமா, நெப்போலியன் ஹில் என்பவரால் எழுதப்பட்ட த திங்க் அண்ட் க்ரோ ரிச், சிந்தனையை ஒருமுகப்படுத்தி செல்வங்களை குவியுங்கள் என்ற நூலை எழுதுவதற்கு அவருக்கு 20 ஆண்டுகள் தேவைப்பட்டது. அத்தகைய சிறந்த நூலிலே நெப்போலியன் ஹில் அவர்கள் ஒருவர் விடாமுயற்சியை கைவிடுவதற்கான காரணங்கள் சிலவற்றை பட்டியல்படுத்தியுள்ளார். இவற்றை கவனிப்பதன் மூலம் எங்களிடம் இது தொடர்பான குறைபாடுகள் காணப்பட்டால் அவற்றை எம்மால் ஈடு செய்து கொள்ள முடியும். 1. உண்மையிலேயே உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அடையாளம் காணவும் அதை தெளிவாக வரையறுக்கவும் தவறுவது. 2. ஏதோ ஒரு காரணத்தாலோ அல்லது காரணமின்றியோ காலம் தாழ்த்துவது. 3. துறைசார் அறிவை பெறுவதற்கு ஆர்வமில்லாமல் இருப்பது. 4. முடிவெடுக்கும் திறனின்மை, பிரச்சனைகளை நேருக்கு நேர் எதிர்கொள்வதற்கு பதிலாக அவற்றை அடுத்தவர் தலையில் கட்டும் பழக்கம். 5. உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு திட்டவட்டமான தீர்மானங்களை எடுப்பதற்கு பதிலாக சாக்கு போக்குகளை சார்ந்திருக்கும் பழக்கம். 6. சுய திருப்தி. இதற்கு எந்த பரிகாரமும் கிடையாது. இப்பழக்கத்தால் துன்புறுபவர்களுக்கு எந்த விமோசனமும் கிடையாது. 7. அக்கறையின்மை. எதிராளியை எதிர்கொண்டு சண்டையிடுவதற்கு பதிலாக சமரசம் செய்து கொள்ள தயாராக இருப்பதில் இது வழக்கமாக பிரதிபலிக்கின்றது. 8. உங்களுடைய தவறுகளுக்கு மற்றவர்கள் மீது குறை கூறுவது. 9. நடவடிக்கை எடுப்பதற்கு உங்களை உந்தித் தள்ளக்கூடிய நோக்கங்களை தேர்ந்தெடுப்பதை நீங்கள் புறக்கணித்தால் உங்கள் ஆள் விருப்பம் வலுவிழந்து போயிருப்பது. 10. வீழ்ச்சிக்கான முதல் அறிகுறி தென்பட்ட உடனேயே முயற்சியை கைவிடுவதற்கு தயாராக இருப்பது. 11. ஆய்வு செய்வதற்கு ஏற்ற வகையில் ஒழுங்கமைக்கப்பட்ட திட்டங்கள் எழுத்துப்பூர்வமாக இல்லாமல் இருப்பது. 12. யோசனைகள் மீது நடவடிக்கை எடுப்பதை அல்லது வாய்ப்பு தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் போது அதை கைப்பற்றுவதை புறக்கணித்துக் கொள்வது. 13. ஆள் விருப்பம் கொள்வதற்கு பதிலாக வெறுமனே ஆசைப்படுவது. 14. செல்வங்களை குறிவைப்பதற்கு பதிலாக ஏழ்மையோடு சமரசம் செய்து கொள்ளும் பழக்கம். குறிப்பிட்ட யாரேனும் ஒருவராக ஆவது, ஏதேனும் ஒன்றை செய்வது அல்லது ஏதேனும் ஒன்றை பெறுவதற்கான இலட்சியமின்மை. 15. செல்வத்தை குவிப்பதற்கான சுருக்கு வழிகள் அனைத்தையும் தேடுவது. ஒன்றை கொடுக்காமல் வேறொன்றை பெற முயற்சிப்பது. சூதாடும் பழக்கம், நியாயமற்ற பேரப்பேச்சு ஆகியவற்றில் இது வழக்கமாக பிரதிபலிக்கும். 16. விமர்சனத்தின் மீதான பயம். மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ, என்ன செய்வார்களோ அல்லது என்ன சொல்லுவார்களோ என்ற பயத்தால் திட்டங்களை உருவாக்காமல் இருப்பது. அப்படியே உருவாக்கினாலும் அவற்றை செயல்படுத்த தவறுவது. இது உங்களுடைய மிக மோசமான எதிரிகளில் ஒன்று. ஏனெனில் இது பெரும்பாலும் உங்கள் ஆழ் மனதில்தான் குடியிருக்கிறது. அதோடு அது அங்கு இருப்பதை நீங்கள் அறியாமல் கூட இருக்க முடியும். எனவே மேற்கூறப்பட்ட இந்த 14 விடயங்களில் உங்களிடம் ஏதாவது குறைபாடுகள் காணப்பட்டால் அவற்றை அப்புறப்படுத்துவதன் மூலம் நீங்கள் விடாமுயற்சி உடையவராக மாறி உங்கள் வாழ்விலே வெற்றி பெற முடியும். நன்றி.